இந்த ஒரு புதிய ஆழமான தேடலுக்கு உங்களை நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பும் அந்த ஆய்வு குறிப்புகளும் ரொம்பவே அசாதாரணமான ஒண்ணு. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நாம இன்னைக்கு பேச போற விஷயம் சாதாரணமான ஒரு வரலாற்று நிகழ்வு கிடையாது. உண்மைதான். 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு 9 வயசு சிறுவன், அதாவது வள்ளலார்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவரு தன்னோட வீட்ல இருந்த ஒரு கண்ணாடிய பார்த்தப்போ நடந்த ஒரு அமானுஷ்யமான விஷயத்த பத்தி தான் இந்த குறிப்புகள் பேசுது. ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆவணங்கள் இதை வெறும் பக்தி சார்ந்த பார்வையில மட்டும் அணுகல. சரியா சொன்னீங்க. குவாண்டம் இயற்பியல், மனித உடற்கூறியல் அப்படின்னு முற்றிலும் ஒரு அறிவியல் பின்னணியில வச்சு இந்த குறிப்புகள் இத அலசுது. அத உங்களுக்காக எளிமையாவும் சுவாரஸ்யமாவும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கமே. பாத்தீங்கன்னா, அண்டத்தோட மாபெரும் அறிவியல் உண்மைகளை மனித உடல் எப்படி கிரகிச்சுக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான உதாரணமா இந்த நிகழ்வை இந்த மூலப்பொருள்கள் காட்டுது. சரி, இதை நம்ம சற்று விரிவாக பார்ப்போம். 3D உலகத்துல, அதாவது முப்பரிமாண உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் எப்படி 6D அப்படிங்கிற 6 பரிமாண அண்டவெளிய தொட முடிஞ்சது? அதுவும் எந்த நவீன தொழில்நுட்பமும் இல்லாம ஒரு சாதாரண முகம் பார்க்கும் கண்ணாடி வழியா இது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படிங்கிறது ஒளிய பிரதிபலிச்சு நம்ம பிம்பத்தை காட்டுற ஒரு பொருள் மட்டும்தானே. அது எப்படி பிரபஞ்ச நுழைவாயிலா மாற முடியும்? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். அதாவது இப்ப பழைய ரேடியோல நாம ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைய ஃப்ரீக்வன்சிய டியூன் செஞ்சா அது வரைக்கும் கேட்காத ஒரு ரகசியமான பாடல் கேட்கும் இல்லையா, அது போல கண்ணாடி இங்க ஒரு டியூனிங் கருவியா செயல்பட்டிருக்குன்னு நான் எடுத்துக்கலாமா? அந்த ஒப்பீடு ஓரளவுக்கு சரிதான். ஆனா வானொலிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. வானொலி இயந்திரம் காத்துல இருக்கிற அலைகளை தானாவே உள்வாங்குது. ஓ, ஆனா கண்ணாடி அப்படி இல்லையா? இல்ல, ஏன்னா ஒரு சாதாரண கண்ணாடிக்கு தானாகவே பிரபஞ்ச நுழைவாயில திறக்கிற சக்தி கிடையாதுன்னு இந்த ஆய்வுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு பின்னாடி பூசப்பட்டிருக்குல்ல அந்த பாதரசம் இல்லனா வெள்ளிப்பூச்சு, அதுக்கு எப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்ச கதவையும் திறக்கிற ஆற்றல் வரும்? இத கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கேள்வி வரும். அதுக்கான காரணத்தை தான் இந்த குறிப்புகள் ரொம்ப தர்க்க ரீதியா விளக்குது. அந்த வித்தையை செஞ்சது கண்ணாடி கிடையாது. ஓஹோ, அப்புறம் வேற எது அந்த 6D பரிமாணத்தை திறந்தது? அந்த சிறுவன் கிட்ட இயற்கையாகவே இருந்த அபரிமிதமான உள்ளொளி, அதாவது அவரோட நரம்பியல் அமைப்போல் உருவான உச்சகட்ட ஆற்றல் அலைகள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ண ஃப்ரீக்வன்சியை வச்சிருந்தது. அப்போ அந்த உள்ளொளியும் கண்ணாடியும் இணையதா? எக்ஸாக்ட்லி. அவர் கண்ணாடியின் முன் நின்னப்போ அந்த கண்ணாடியிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஒளியோட அதிர்வெண்ணும் அவரோட உள்ளொளியோட அதிர்வெண்ணும் ஒரு மைக்ரோ செகண்ட்ல துல்லியமா ஒன்றிணைந்தது. அடா, ஃப்ரீக்வன்சி மேட்சிங் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, 2 சமமான ஆற்றல் அலைகள் மோதிக்காம ஒரே நேர்கோட்டுல இணையும் போது அங்க ஒரு மாபெரும் ஆற்றல் திறப்பு நிகழும். அந்த இயற்பியல் நிகழ்வுதான் அந்த 6D பரிமாணத்தை அவருக்கு திறந்து காட்டுச்சு. வாட், இது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. அப்ப கண்ணாடியில அவர் பார்த்தது சாதாரண உருவத்து இல்ல, ஒரு மாபெரும் அறிவியல் நிகழ்வுன்னு சொல்றாங்க, கரெக்டா? கண்டிப்பா. இத நாம அவர் எழுதின சொந்த வார்த்தைகள்ல இருந்தே புரிஞ்சுக்கலாம்னு இந்த ஆவணங்கள் ஒரு பாடலை சுட்டி காட்டுது. ஆமா ஆமா, குறிப்புகள்ல இருந்த அந்த பாடல், ஆறு முகம் கொண்ட அமுதே அருள் நிதியே நீரு புனை மேனி மிமலனே சீரு புலியூர், இந்த பாட்டு தானே? அதேதான். பொதுவா ஆறுமுகம்னு சொன்ன உடனே மக்கள் ஒரு மனித கடவுளை கையில ஆயுதம் ஏந்திய ஒரு உருவத்தை தான் நினைப்பாங்க. ஆனா வள்ளலார் அப்படி பார்க்கல. இல்ல, அவர் எந்த மனித உருவத்தையும் பார்க்கல. அவர் அந்த முருகனை முற்றிலும் ஒளியாகவே உணர்ந்திருக்காருன்னு இந்த ஆய்வுகள் ஆழமா பதிவு செய்து. ஓ, அப்ப இந்த ஆறுமுகம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அண்டவெளியோட 6 திசைகள்ல இருந்து அல்லது 6 வெவ்வேறு பரிமாணங்கள்ல இருந்து பாயும் மாபெரும் ஆற்றல் அலைகளை தான் அவர் ஆறுமுகம் அப்படின்னு சொல்றாரு. வாவ், இதையே நாம 6D முருகன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் போலியே. இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, முப்பட்டை கண்ணாடி, அதாவது பிரிசம். சொல்லுங்க. நாம முப்பட்டை கண்ணாடியில ஒரு சாதாரண ஒளிய செலுத்தும் போது அது பல வண்ணங்களா பிரிஞ்சு வேற வேற வடிவங்களை கொடுக்குது இல்லையா? அதுபோல வள்ளலார் அந்த ஆற்றல் அலைகளை பார்த்தாரா? இந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம். பிரிசம் உதாரணம் இங்க நேர்மாறா வேலை செய்யுது. அப்படியா? எப்படின்னு சொல்ல முடியுமா? முப்பட்டை கண்ணாடி ஒளிய பல வண்ணங்களா பிரிக்கும். ஆனா சாதாரண மனிதர்கள் தான் பிரபஞ்ச ஆற்றல அப்படி தனித்தனி வடிவங்களா கதைகளா பிரிச்சு பாக்குறாங்க. ஓ, அப்ப வள்ளலார் அந்த பிளவுபடாத மூல ஒளிய அப்படியே பாத்திருக்காருன்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலையில
அந்த வடிவங்கள் உருவாக காரணமான உண்மையான ஒளிய அந்த தூய ஆற்றலா அப்படியே உள்வாங்கியிருக்காருன்னு இந்த குறிப்புகள் அந்த பெரிய சித்திரத்தை விவரிக்குது. இது உண்மையிலே நாம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப புராணங்கள்ல சொல்லப்படுற வடிவங்கள் எல்லாமே அண்டவெளியோட மாபெரும் ஆற்றல்களை மனித மனம் புரிஞ்சுக்க வசதியா உருவாக்கப்பட்ட குறியீடுகள் தானா? 100க்கு 100 உண்மை. அதத்தான் இந்த ஆவணங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. சரி, இப்ப இந்த 6 ஆற்றல் அலைகளை பத்தி பேசுறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் குறிப்புகள்ல இருந்துச்சு. புராணங்கள்ல வர முருகனோட பிறப்பு ரகசியமும் இந்த அறிவியலோட எப்படி பொருந்துது அப்படிங்கிறது. ஆமா, அது ஒரு மிகச்சிறந்த பகுப்பாய்வு. அதாவது சரவணப் பொய்கையில 6 தீப்பொறிகள் இணைந்து ஒரு குழந்தையா மாறுச்சுன்னு நாம கதைகள்ல கேட்டிருப்போம். இத இந்த ஆவணங்கள் எப்படி விளக்குது? அறிவியல் படி பாத்தீங்கன்னா அந்த 6 தீப்பொறிகள் அப்படிங்கிறது 6 விதமான குவாண்டம் ஆற்றல்களை குறிக்குது. ஓஹோ, குவாண்டம் ஆற்றல்களா? ஆமா, அந்த 6 ஆற்றல்களும் ஒன்னா இணைந்து ஒரு ஒளிப்பிழம்பா, அதாவது குவாண்டம் பிணைப்புன்னு சொல்லுவோம், போட்டான் மாசா உருவெடுத்ததையே இந்த குறியீடு சொல்லுது. ஒரு நிமிஷம், இத கேக்குற நீங்க எப்பவாது இத நினைத்து பாத்திருக்கீங்களா? இந்த சரவணப் பொய்கை அப்படிங்கிற புனிதமான இடம் வெளியே எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மனித மூளைக்குள்ளேயே இருக்குன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. இது எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம்! ரொம்ப சரியா சொன்னீங்க. சரவணப் பொய்கை அல்லது தாமரை அப்படிங்கிறது வேறெங்கும் இல்ல. அது நம்ம மூளையோட சகசிரார மையத்தை தான் குறிக்குது. அங்கதான் இந்த ஒளி பிறக்குது. அப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்படியானால் இந்த ஒளி பிளம்பு அப்படிங்கிறது அண்டவெளியிலிருந்து வெளியிலிருந்து வர்றதில்லையா? இது முற்றிலும் மனிதனுக்குள்ளேயே நடக்கிற ஒரு குவாண்டம் நிகழ்வா? ஆமா, இது வெளியிலிருந்து வர்ற ஒண்ணு கிடையாது. இது ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை முழுமையா உணர்ற ஒரு உள்நோட்டிய பயணம். அப்போ அந்த சகசிரார மையம் தான் இதோட தொடக்க புள்ளியா? ஆமா, சகசிரார மையம் அப்படிங்கிறது மனித மூளையோட மிக உயர்ந்த விழிப்புணர்வு நிலை. அந்த மையம் தூண்டப்படும் போது மனிதனுக்குள் இருக்கும் ஆற்றல் முழுமையா ஒன்றிணைந்து ஒரு பெரும் ஒளியா மாறுது. இதுதான் உண்மையிலே மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. சரி, மூளையில அந்த ஒளிப்பிழம்பு உருமான பிறகு அது மனித உடலுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது? இத புரிஞ்சுக்க நாம வேல் அப்படிங்கிற குறியீட்டை பார்க்கணும். வேல், அதாவது முருகன் கையில இருக்கிற ஆயுதமா? அது வெறும் ஆயுதம் கிடையாது. இந்த ஆவணங்களின்படி வேல் அப்படிங்கிறது நம்ம முதுகுத்தண்டின் வழியே பாயும் அதிவேக நீள ஒளியாற்றல், அதாவது த ப்ளூ லைட் பாத். அட, இத நான் ஒரு நவீன தொழில்நுட்பத்தோட ஒப்பிடலாமா? அதாவது நம்ம முதுகுத்தண்டு ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போல செயல்பட்டு இந்த அதிவேக நீல ஒளிய உடல் முழுக்க கடத்துது அப்படின்னு வச்சுக்கலாமா? இது ஒரு நல்ல உருவகம். ஆனா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஒளிய ஒரு தகவலா மட்டும்தான் கடத்தும். ஆனா இங்க நடக்கிறது அதை விட ஆழமான ஒரு அணுவியல் மாற்றம். அணுவியல் மாற்றமா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது இந்த நீல ஒளி ஆற்றலை அடைந்த காரணத்தாலதான் வள்ளலாரால தன்னோட உடலை சாம்பலே இல்லாத ஒரு ஒளி உடம்பா மாத்த முடிஞ்சதுன்னு இந்த குறிப்புகள் வாதிக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு மனித உடல் எப்படி ஒளியா மாறும்? சதையும் எலும்பும் இருக்கிற ஒரு பருப்பொருள், பிசிக்கல் மேட்டர் எப்படி முழுமையா ஒளியா மாற முடியும்? அறிவியல்ல இதுக்கு ரொம்ப தர்க்க ரீதியான விளக்கம் இருக்கு. நீல ஒளிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான அலைநீளமும் அதிக அதிர்வெண்ணும் இருக்கு. ஹை ஃப்ரீக்வன்சி. ஆமா, இந்த நீல ஒளி அணுவியல் மூலமா மனித உடலோட ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிற அணுக்கள் அந்த உச்சகட்ட அதிர்வெண்ணை அடையும் போது மாஸ் எனர்ஜியா மாறுதா? எக்ஸாக்ட்லி. பருப்பொருள் தன்மையை இழந்து அது முற்றிலும் ஆற்றலாக, அதாவது லைட்டா மாறும் வியத்தக அறிவியல் நிகழ்வுதான் இந்த ஆவணங்கள் மிக தெளிவா விளக்குது. வாவ், இத நம்பவே முடியல. ஆனா அறிவியல் படி பார்க்கும்போது ரொம்பவே சரியா இருக்கு. 9 வயசு சிறுவன் கண்ணாடிய பார்த்த சாதாரண நிகழ்வுல தொடங்கி அந்த 6வது பரிமாணம் குவாண்டம் பிணைப்புன்னு, ஆமா, சஹஸ்ரார மையம், கடைசியா முதுகு தண்டல் பாயும் நீல ஒளி, அது மனித உடலையே ஒளியாக மாற்றுறது வரைக்கும் நம்ம பயணித்த பாதை ரொம்பவே அற்புதமா இருக்கு. கண்டிப்பா இது வெறும் ஒரு பழைய பதிவு கிடையாது. மனித பரிணாமத்தோட ஒரு உச்சகட்ட அறிவியல். இத கேக்குற உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏன் முக்கியம்? ஏன்னா நமது புராணங்களும் பழைய நூல்களும் சும்மா எழுதப்பட்ட கதைகள் அல்ல. உண்மைதான், அவை மனித உடலோட ஆற்றலையும் அண்டவெளியின் அறிவியலையும் பூட்டி வச்சிருக்க ரகசிய பெட்டகங்கள்னு நம்ம நேயர்கள் இப்ப உணர்ந்திருப்பாங்க. ஆமா, நீங்க வெறும் சதைப்பிண்டம் கிடையாது, உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் பிரபஞ்சமே அடங்கியிருக்குன்னு இந்த குறிப்புகள் நமக்கு உணர்த்துது. இப்ப விடை பெறுவதற்கு முன் இத கேக்குறவங்க கிட்ட நான் ஒரு ஆழமான கேள்வியை விட்டு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க.
வள்ளலார் தனது 9வது வயதுல தனது உள்ளொளிய ஒரு கண்ணாடியின் மூலம் அண்டவெளியின் 6வது பரிமாணத்தோடு இணைத்து தனது உடலையே ஒளியாக மாற்றினார் அப்படின்னா உங்களுக்குள்ளும் இதுவரை நீங்கள் பயன்படுத்தாத உறங்கிக் கொண்டிருக்கும் எத்தனை அளப்பரிய பரிமாணங்களும் ஆற்றல்களும் உங்களின் அகக்கண்ணாடியின் ஒரு சின்ன பிரதிபலிப்பிற்காக காத்துக்கிட்டு இருக்கு. சற்றே சிந்தித்து பாருங்கள். ரொம்பவே ஒரு ஆழமான யோசிக்க வைக்கிற கேள்வி. அந்த அகக்கண்ணாடிய தேடி நீங்களும் ஒரு பயணம் போவீங்கன்னு நம்புறேன். இந்த குறிப்புகள் தந்த புதிய புரிதலோட உங்களை சிந்திக்க வைத்து விடை பெறுகிறோம். தொடர்ந்து ஆழமாக தேடுங்கள்.